அருமையான ஓர் சூரியோதயத்தை கண்டு ரசிப்பது உண்மையில் பல அழகான உணர்வுகளை தூண்டும். அது ஒருவித அமைதியையும் சாந்தத்தையும் தரும் உணர்வு. பூமியிலுள்ள அனைத்து உயிர்களுக்கும் சூரியனே ஆற்றல் மூலமாக திகழ்கிறது. இந்த சூரியன் ஒரு நட்சத்திரம். இது பால்வழி மண்டலத்தில் உள்ள கோடிக்கணக்கான நட்சத்திரங்களில் ஒன்று. சூரியனின் விட்டம் பூமியின் விட்டத்தை விட 109 மடங்கு பெரிது. அதாவது 13,91,400 கிலோமீட்டர். அது பூமியிலிருந்து 14.96 கோடி கிலோமீட்டர் தொலைவில் சூரிய குடும்பத்தின் மையத்தில் அமைந்திருக்கிறது. இந்த வீடியோவில் சூரியனை பற்றின சுவாரஸ்யமான 10 உண்மைகளை நாம் பார்க்கலாம். வெல்கம் டு ஆஸ்ட்ரோ டிராவல். முதல் குறிப்பு, சூரியன் உருவான செயல்முறை. அனைத்து நட்சத்திரங்களைப் போலவே சூரியனும் சுமார் 460 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெரிய வாயு மற்றும் தூசி மேகத்திலிருந்து தொடங்கியது. இந்த செயல்முறை நெபுலா கோட்பாடு என்று அறியப்படுகிறது. இதன் அடிப்படையில் விளக்கும்போது சூரியனின் கதை ஒரு பரந்த குளிர்ந்த மெதுவாக சுழலும் விண்மீன் வாயு மற்றும் தூசி மேகத்துடன் தொடங்குகிறது. இது முக்கியமாக ஹைட்ரஜன், ஹீலியம் மற்றும் சிறிய அளவு கனமான தனிமங்களால் ஆனது. இந்த மேகம் ஒரு மூலக்கூறு மேகம் அல்லது சூரிய நெபுலா என்று அழைக்கப்படுகிறது. ஒரு சூப்பர்னோவா வெடிப்பிலிருந்து வரும் அதிர்ச்சி அலை காரணமாகவோ 2 மூலக்கூறு மேகங்களின் மோதல் அல்லது விண்மீன் மண்டலத்தின் உள்ள அடர்த்தி அலைகள் டென்சிட்டி வேவ்ஸ் காரணமாகவோ இந்த மூலக்கூறு மேகத்திற்கு ஒரு தொந்தரவு ஏற்பட்டு அது ஈர்ப்பு ரீதியாக நிலையற்றதாக மாறுகிறது. இந்த தொந்தரவு அல்லது டிஸ்டர்பன்ஸ் மேகத்தை அதன் சொந்த ஈர்ப்பு விசையால் சரிவடைய செய்கிறது. மேகம் சரிவடையும் போது அது ஒரு ஐஸ்கேட்டர் தங்கள் கைகளை உள்ளிழுப்பது போல வேகமாக சுழலத் தொடங்குகிறது. இந்த விரைவான சுழற்சி ஈர்ப்பு விசையுடன் இணைந்து மேகத்தை ஒரு சுழலும் வட்டு போல தட்டையாக்குகிறது. இது புரோட்டோபிளானட்டரி டிஸ்க் என்று அழைக்கப்படும். பெரும்பாலான நிறை இந்த வட்டத்தின் மையத்தில் குவிகிறது. இந்த சுழலும் வட்டத்தின் மைய அடர்த்தியான பகுதி அதன் சொந்த ஈர்ப்பு விசையால் தொடர்ந்து சுருங்குகிறது. அது சுருங்கும்போது ஈர்ப்பு ஆற்றல் வெப்பமாக மாற்றப்பட்டு இந்த மையத்தின் வெப்பம் மற்றும் அழுத்தம் வியக்க வைக்கும் அளவில் அதிகரிக்கும். இந்த சூடான, அடர்த்தியான மற்றும் இன்னும் சுருங்கும் வாயுகோளம் ஒரு புரோட்டோஸ்டார் என்று அழைக்கப்படுகிறது. இது வெப்பம் மற்றும் ஒளியை வெளியிடுகிறது. ஆனாலும் நியூக்ளியர் ஃபியூஷன் ஆரம்பிக்கவில்லை. இந்த புரோட்டோஸ்டார் சுற்றியுள்ள புரோட்டோபிளானட்டரி டிஸ்கிலிருந்து அதிக நிறையை சேகரிக்கும் போது அதன் மையத்தின் வெப்பநிலை மற்றும் அழுத்தம் தொடர்ந்து உயரும். மைய வெப்பநிலை தோராயமாக 1.5 கோடி டிகிரி செல்சியஸ் அடையும் போது கனமான அழுத்தம் மற்றும் வெப்பம் அணுக்கரு இணைவை, அதாவது நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன், அதை தூண்டுவதற்கு போதுமானதாக இருக்கும். சூரியனை பொறுத்தவரை இது முக்கியமாக புரோட்டான் செயின் ரியாக்ஷன் ஆகும். அங்கு ஹைட்ரஜன் அணுக்கள் ஹீலியத்தை உருவாக்க ஒன்றிணைந்து அபரிமிதமான ஆற்றலை வெளியிடுகிறது. இப்போது மையத்தில் அணுக்கரு இணைவால், அதாவது நியூக்ளியர் ஃபியூஷனால் உருவாகும் வெளிநோக்கிய அழுத்தம் இந்த புது நட்சத்திரத்தின் ஈர்ப்பு விசையின் உள்நோக்கிய இழுவிசையை சமப்படுத்துகிறது. இந்த சமநிலை ஒரு உண்மையான நட்சத்திரத்தின் பிறப்பை குறிக்கிறது. சூரியன் தற்போது இந்த நிலையான கட்டத்தில் உள்ளது மற்றும் சுமார் 460 கோடி ஆண்டுகளாக ஜொலித்து கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக, சூரியனின் நிறத்தை பற்றி பார்க்கலாம். நம் வளிமண்டலம்
குறுகிய அலைகளை நீண்ட அலை நீளங்களை விட அதிகமாக சிதறடிக்கிறது. சூரியனிலிருந்து வரும் குறைந்த அலை நீளமுள்ள நீல போன்ற ஒளிகள் சிதறடிக்கப்படும் போது மீதமுள்ள ஒளி மஞ்சள் நிறமாக தோன்றும். அதனால்தான் குறிப்பாக சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமானத்தின் போது பூமியிலிருந்து நாம் சூரியனை பார்க்கும்போது அது பெரும்பாலும் மஞ்சள், ஆரஞ்சு அல்லது சிவப்பு நிறமாக தோன்றும். ஆனால் விண்வெளியில் கதிர்களை சிதறடிக்க வளிமண்டலம் இல்லாததால் அனைத்து வண்ணங்களும் இணைந்து தூய வெள்ளை நிறமாக காட்சியளிக்கும். இருந்தாலும் வளிமண்டல தலையீடு இல்லாமல் ஒளியை நாம் சரியாக புரிந்து கொள்ள முடிந்தால் சூரியன் ஒரு பச்சை நீல அல்லது டீல் நிறத்தில் தோன்றும். அடுத்ததாக சூரியனின் வயதை பற்றி பார்க்கலாம். சூரியன் பால்வழி மண்டல ஆண்டுகளில் நடுவயதானது. அதாவது சூரியன் தற்போது சுமார் 460 கோடி ஆண்டுகள் பழமையானது. அது அதன் எதிர்பார்க்கப்படும் வாழ்நாளாகிய 1000 கோடி வருஷங்களின் நடுப்பகுதியில் உள்ளது. பரந்து விரிந்த பால்வழி மண்டலத்தின் மையப்பகுதியை, அதாவது கேலக்டிக் சென்டரை சூரியன் சுற்றி வருகிறது. பால்வழி மண்டலத்தின் மையத்தை சுற்றி சூரியனின் ஒரு முழு சுற்று விண்மீன் ஆண்டு அல்லது கேலக்டிக் இயர் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இதற்கு தோராயமாக 22.5 கோடி முதல் 25 கோடி ஆண்டுகள் வரை ஆகும். எனவே 460 கோடி ஆண்டுகள் நமக்கு பெரிதாக தோன்றியாலும் சூரியன் பால்வழி மண்டலத்தை சுற்றி சுமார் 20.5 பயணங்கள் மட்டுமே முடித்துள்ளது. இது அதன் விண்மீன் பயணத்தின் அடிப்படையில் பார்த்தால் அதன் நடுவயதில் இருப்பதாக தெரிகிறது. அதாவது சூரியன் ஒரு ரெட் ஜெயண்டாக மாறுவதற்கு முன்பு இன்னும் பல சுற்றுப்பாதைகளை கொண்டுள்ளது. 4வது குறிப்பு சூரியனின் எடை. ஒரு புரோட்டோ பிளானட்டரி டிஸ்கில் இருந்து சூரியன் உருவான விதத்தை நாம் பார்த்தோம். இந்த டிஸ்கில் மீதமுள்ள பொருள் இறுதியில் அக்ரீஷன் எனப்படும் ஒரு செயல்முறை மூலம் ஒன்றிணைந்து நமது சூரிய குடும்பத்தின் கிரகங்கள், சந்திரன், சிறுகோள்கள் மற்றும் வால்மீன்களை உருவாக்கியது. இந்த அனைத்து கிரகங்கள், துணைக்கோள்கள், வால்மீன்கள் மற்றும் பிற அனைத்து குப்பைகளையும் நாம் சேகரித்தால் அவற்றின் மொத்த நிறை சூரியனின் நிறையின் ஒரு சிறிய பகுதியை மட்டுமே கொண்டிருக்கும். அதாவது சூரிய குடும்பத்தின் 99.86% சூரியனின் எடைதான். அது 3,33,000 பூமிகளின் பாரத்திற்கு சமம். இந்த பிரம்மாண்டமான நிறைதான் சூரியனுக்கு அதன் நம்ப முடியாத சக்தி வாய்ந்த ஈர்ப்பு விசையை தருகிறது. அது அனைத்து கிரகங்களையும் மற்றும் பிற வானியல் பொருட்களையும் அதை சுற்றி சுற்றுப்பாதையில் வைத்திருக்க போதுமானது. 5வது உண்மை, சூரியனின் மேற்பரப்பு திடமானது அல்ல. பூமியைப் போல் திடமான மேலோட்டை கொண்டிருப்பதற்கு மாறாக சூரியன் முற்றிலும் பிளாஸ்மாவால் ஆனது. அது சூப்பர் சூடான திரவத்தன்மையுடைய அயனியாக்கப்பட்ட வாயு. அதனால் நிற்பதற்கு திடமான தரை எதுவும் அங்கு இல்லை. சூரியனின் மேற்பரப்பை பற்றி நாம் பேசும்போது நாம் ஒளிமண்டலத்தை குறிப்பிடுகிறோம். ஒளிமண்டலம் அல்லது போட்டோஸ்பியர். இது பிளாஸ்மா போதுமான அளவு ஒளிபுகா தன்மை பெற்று ஒளியை நேரடியாக விண்வெளிக்கு வெளிப்படுத்தும் கண்ணுக்கு தெரியும் அடுக்கு. ஒளிமண்டலத்திற்கு கீழே வாயு மிகவும் அடர்த்தியானது. இதனால் ஃபோட்டான்கள் தொடர்ந்து உறிஞ்சப்பட்டு மீண்டும் உமிழப்படுகின்றன. அதாவது ஒரு கடினமான பாதையை எடுத்துக்கொள்கின்றன. ஒளிமண்டலத்திற்கு மேலே வாயு வெளிப்படையானதாகிறது. எனவே அது ஒரு கடினமான எல்லை அல்ல, மாறாக அடர்த்தி மற்றும் வெப்பநிலை
ஒளியை வெளியேற அனுமதிக்கும் ஒரு அடுக்கு. 6. சூரியனின் வேறுபட்ட சுழற்சியும் அதன் விளைவுகளும். சூரியன் திடமான பொருள் அல்லாததால் அது ஒரு கோளை போல சீராக சுழலவில்லை. அதற்கு பதிலாக அது வேறுபட்ட சுழற்சியை காட்டுகிறது. சூரியனின் மத்தியரேகை பகுதிகள் அதன் துருவப் பகுதிகளை விட மிக வேகமாக சுழல்கின்றன. சூரிய மத்தியரேகையில் ஒரு முழு சுழற்சிக்கு தோராயமாக 25 பூமி நாட்கள் ஆகும். துருவங்களை நோக்கி செல்லும்போது சுழற்சி காலம் அதிகரிக்கிறது. துருவங்களுக்கருகில் 30 பூமி நாட்களுக்கு மேல் ஆகிறது. இந்த வேறுபட்ட சுழற்சி மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் இது சூரியனின் காந்தப்புல கோடுகளை திருகி நீட்டுகிறது. சூரிய புள்ளிகள், சூரிய எரிப்பு மற்றும் கொரோனா பிளவு வெளியேற்றங்கள் கொரோனல் மாஸ் இஜெக்ஷன்ஸ் உருவாவதற்கு இது பங்களிக்கிறது. சூரிய புள்ளிகள் சூரியனின் ஒளிமண்டலத்தில் காணப்படும் தற்காலிகமான இருண்ட பகுதிகள். அவை சுற்றியுள்ள பகுதிகளை விட கணிசமாக குளிர்ச்சியாக இருப்பதால் இருண்டதாக தோன்றும். அதாவது ஒளிமண்டலத்தின் மற்ற பகுதிகளில் உள்ள 5500 டிகிரி செல்சியஸ் உடன் ஒப்பிடும்போது சூரிய புள்ளிகள் காணப்படும் இடத்தில் 3500 டிகிரி செல்சியஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த குளிர்ச்சியான வெப்பநிலைகள் வலுவான காந்த புலன்களின் நேரடி விளைவாகும். இந்த தீவிர காந்த புலன்கள் சூரியனின் உட்புறத்திலிருந்து வெளிப்பட்டு ஒளிமண்டலத்தை துளைக்கிறது. மேலும் கீழிருந்து சூடான பிளாஸ்மாவின் வெப்ப சலனத்தை தடுக்கிறது. இந்த வெப்ப சலனத்தின் ஒடுக்கம் அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் மேற்பரப்புக்கு ஆற்றல் பாய்வதை குறைக்கிறது. அதனால் அவை குளிர்ச்சியாகவும் பிரகாசமான வெப்பமான பின்னணியில் இருண்டதாகவும் தோன்றும். அடுத்ததாக கரோனல் மாஸ் இஜெக்ஷன்கள் என்பவை சூரியனின் வெளிப்புற வளிமண்டலமான கரோனாவில் இருந்து பிளாஸ்மா மற்றும் காந்தப்புலத்தின் மிகப்பெரிய வெளிப்பாடுகள் ஆகும். இதற்கு முக்கிய காரணம் சூரியனின் காந்தப்புலன்களில் அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு நிலத்தன்மை இழப்பு மற்றும் மறுசீரமைப்பு ஆகும். கரோனல் மாஸ் இஜெக்ஷன் போது கோடிக்கணக்கான டன் பிளாஸ்மா மற்றும் உட்பொதிக்கப்பட்ட காந்த புலன்கள் அதாவது எம்பெடட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வினாடிக்கு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் பாய்கிறது. அவை பெருமளவு ஆற்றலை கொண்டுள்ளது. ஒரு கரோனல் மாஸ் இஜெக்ஷன் பூமியை நோக்கி இயக்கப்படும் போது அது நமது கிரகத்தின் காந்த புலத்துடன் தொடர்பு கொண்டு புவி காந்த புயல்களை ஏற்படுத்தும். இந்த புயல்கள் கண்கவர் அரோராக்களை ஏற்படுத்தும். ஆனால் மின்கட்டங்களை சீர்குலைக்கவும் செயற்கைக்கோள்களை சேதப்படுத்தவும் தகவல் தொடர்பு அமைப்புகளை பாதிக்கவும் ஆற்றலை கொண்டுள்ளது. அடுத்த உண்மை, சூரியனின் கரோனா மேற்பரப்பை விட மர்மமான முறையில் வெப்பமாக உள்ளது. இது சூரிய இயற்பியலில் அல்லது சோலார் பிசிக்ஸில் நீண்ட காலமாக இருக்கும் மிகவும் சவாலான மர்மங்களில் ஒன்றாகும். சூரியனின் மேற்பரப்பான கண்ணுக்கு தெரியும் ஒளிமண்டலம் அல்லது போட்டோஸ்பியர் சுமார் 5500 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை கொண்டுள்ளது. இருப்பினும் அதற்கு மேலே உள்ள கொரோனாவின் வெப்பநிலை 10 லட்சம் டிகிரிக்கும் அதிகமாக உயருகிறது. இது தெர்மோடைனாமிக்ஸை மீறுகிறது. அதாவது வெப்பம் வெப்பமான பகுதியிலிருந்து குளிர்ச்சியான பகுதிகளுக்கு பாய வேண்டும் என்ற நியதியை மீறுகிறது. விஞ்ஞானிகள் நானோஃப்ளோர்கள் மற்றும் பிளாஸ்மா வழியாக பரவும் காந்த அலைகள் தணிப்பு உட்பட்ட பல கோட்பாடுகளை முன்மொழிந்துள்ளனர். ஆனால் எந்த ஒரு விளக்கமும் இந்த உச்சகட்ட வெப்பத்தை முழுமையாக விளக்கவில்லை. இந்த கரோனா வெப்பமாதல் சிக்கலை தீர்ப்பது
விண்வெளி வானிலை மற்றும் பிளாஸ்மா இயற்பியலை புரிந்து கொள்வதற்கு மிக முக்கியம். 8வது உண்மை, சூரியனின் மையத்திலிருந்து ஒளி மேற்பரப்பை அடைய ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகின்றன. சூரியனின் மையப்பகுதியிலிருந்து அதன் ஒளிகோளம் அல்லது போட்டோஸ்பியர் வரை ஒளியின் பயணம் ஒரு கவர்ச்சிகரமான மற்றும் நம்ப முடியாத அளவிற்கு நீண்டது. இதை விளக்கமாக பார்க்கலாம். சூரியனின் கருவில்தான் அணுக்கரு பிணைவு அல்லது நியூக்ளியர் ஃபியூஷன் நடைபெறுகிறது. அங்கு தீவிரமான ஒரு சூழல் நிலவுகிறது. அதாவது 1.5 கோடி டிகிரி செல்சியஸ் வெப்பமும் 25,000 கோடி வளிமண்டல அழுத்தமும் இங்கு ஹைட்ரஜன் அணுக்கள் அணுக்கரு பிணைவுக்கு உட்பட்டு ஹீலியமாக மாற உதவுகிறது. இந்த செயல்முறை முதன்மையாக உயர் ஆற்றல் கொண்ட காமா கதிர் ஃபோட்டான்கள் வடிவில் ஆற்றலை வெளியிடுகிறது. அங்கிருந்து நேரடியாக அந்த ஃபோட்டான் சூரியனின் வெளிப்புறத்திற்கு செல்வதில்லை. அதற்கு பதிலாக ஒரு சீரற்ற நடை அல்லது ரேண்டம் வாக் ஆரம்பிக்கிறது. சூரியனின் உட்புறம் மின்னூட்டப்பட்ட துகள்களின், அதாவது புரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ், அந்த துகள்களால் மிகவும் அடர்த்தியான பிளாஸ்மாவால் ஆனது. இந்த ஃபோட்டான்கள் ஒரு குறுகிய தூரம் 1 மில்லிமீட்டரில் இருந்து 1 சென்டிமீட்டர் வரை மட்டுமே பயணம் செய்யும். அதன் பிறகு அவை மற்றொரு மின்னூட்டப்பட்ட துகளுடன் மோதுகிறது. ஒவ்வொரு மோதலும் ஃபோட்டானை துகள் உறிஞ்சுவதற்கும் பின்னர் ஒரு புதிய ஃபோட்டான் சீரற்ற திசையில் மீண்டும் வெளிப்படுவதற்கும் காரணமாகிறது. இந்த செயல்முறை ஃபோட்டான் சில ஆற்றலை இழந்து அதன் அலைநீளத்தை மாற்றவும் காரணமாகிறது. சூரியனின் கருப்பகுதியை சுற்றி கதிர்வீச்சு மண்டலம் அல்லது ரேடியேட்டிவ் ஜோன் உள்ளது. இது சூரியனின் 2/3 தூரம் வரை பரவுகிறது. இந்த கதிர்வீச்சு மண்டலம் வழியாக ஃபோட்டான்கள் வெளிநோக்கி நகரும்போது அவை படிப்படியாக ஆற்றலை இழந்து உயர் ஆற்றல் காமா கதிர்களில் இருந்து குறைந்த ஆற்றல் கொண்ட எக்ஸ் கதிர்களாகவும் பின்னர் அல்ட்ராவயலட் கதிர்களாகவும் இறுதியாக கண்ணுக்கு தெரியும் ஒளியாகவும் மாறுகிறது. இந்த எண்ணற்ற இடைவினைகள் அல்லது இன்டராக்ஷன்ஸ் காரணமாக ஒரு ஃபோட்டானின் நிகர வெளிப்புற முன்னேற்றம் நம்ப முடியாத அளவிற்கு மெதுவாக உள்ளது. ஒரு தனி ஃபோட்டான் கதிர்வீச்சு மண்டலம் அல்லது ரேடியேட்டிவ் ஜோன் வழியாக செல்ல பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் முதல் 10 லட்சத்திற்கும் அதிகமான ஆண்டுகள் வரை ஆகலாம். இந்த கதிர்வீச்சு மண்டலத்திற்கு அப்பால் வெப்பசலன மண்டலம் அல்லது கன்வெக்டிவ் ஜோன் உள்ளது. இங்கு வெப்பநிலை மற்றும் அடர்த்தி போதுமான அளவு குறைவதால் பிளாஸ்மா கதிர்வீச்சிற்கு ஒளிபுகா ஆகிறது. அதனால் கதிர்வீச்சு பரவல் ஆற்றலை கடத்துவதற்கு திறமையற்ற வழியாகும். அதனால் இந்த பகுதியில் ஆற்றல் வெப்பச்சலனம் மூலமாக கொண்டு செல்லப்படுகிறது. இது எவ்வாறு செயல்படுகிறது? வெப்பச்சலன மண்டலத்தின் அடிப்பகுதிக்கு அருகிலுள்ள சூடான அடர்த்தி குறைந்த பிளாஸ்மா கொதிக்கும் நீரைப் போல மேற்பரப்பை நோக்கி உயர்கிறது. அது உயரும்போது குளிர்ந்து அடர்த்தியாகிறது. இதனால் மீண்டும் கீழே மூழ்கி விடுகிறது. இது பிளாஸ்மாவின் பரந்த சுழலும் நீரோட்டங்களை உருவாக்குகிறது. பிளாஸ்மாவின் இந்த இயக்கம் வெப்பச்சலன மண்டலத்தின் ஆற்றல் போக்குவரத்திற்கு உதவுகிறது. இந்த செயல்முறை கதிர்வீச்சு பரவலை விட கணிசமாக வேகமானது. அதனால் இந்த அடுக்கை கடக்க நாட்கள் அல்லது வாரங்கள் போதும். இந்த வெப்பச்சலன செல்களின் உச்சிகள் சூரியனின் மேற்பரப்பில் கிரானுலேஷன் ஆக தெரியும். அதனால் சூடான பிளாஸ்மா உயரும் பிரகாசமான மையங்களாகவும் குளிர்ந்த பிளாஸ்மா மூழ்கும் இருண்ட விளிம்புகளாகவும் தோற்றமளிக்கும். ஒளி வெப்பச்சலன மண்டலத்தின் உச்சியை அடைந்தவுடன்
அது விண்வெளிக்கு நேரடியாக வெளியேற முடியும். இந்த வெப்பச்சலன மண்டலத்தின் அல்லது கன்வெக்டிவ் சோனின் மேற்பரப்பு தான் ஃபோட்டோஸ்பியர் அல்லது ஒளிகோளம். இது சூரிய ஒளி இறுதியாக விண்வெளிக்கு வெளிப்படும் மெல்லிய அடுக்காகும். இந்த இடத்திலிருந்து அவை ஒளியின் வேகத்தில் பயணிக்கிறது. பூமியை அடைய சுமார் 8 மினிட்டுகள் 20 வினாடிகள் ஆகும். இதுதான் சூரியனின் மையத்திலிருந்து பூமியை நோக்கியுள்ள ஒளியின் பயணம். அடுத்த குறிப்பு, சூரியனின் காந்தப்புலம் நமக்கு பாதுகாப்பை அளிக்கிறது. ஆம், சூரியனின் காந்தப்புலம் நம் சூரிய குடும்பத்தையும் பூமியையும் ஆழ்ந்த விண்வெளியிலிருந்து வரும் தீங்கு விளைவிக்கும் கதிர்வீச்சு மற்றும் துகள்களிலிருந்து பாதுகாப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது. இந்த பாதுகாப்பு முதன்மையாக சூரியனால் உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய காந்த குமிழியால் வழங்கப்படுகிறது. இது ஹெலியோஸ்பியர் என்று அழைக்கப்படும். இந்த குமிழி சூரிய காற்றாலானது. அது புளூட்டோவின் சுற்றுப்பாதைக்கு அப்பால் விண்வெளியில் பரவி இருக்கிறது. ஹெலியோஸ்பியரின் முதன்மை பாதுகாப்பு செயல்பாடு சூரிய குடும்பத்தை விண்மீன் அண்ட கதிர்களிலிருந்து, அதாவது கேலக்டிக் கோஸ்மிக் ரேஸிலிருந்து பாதுகாப்பதாகும். இந்த கதிர்கள் பெரும்பாலும் பால்வழி மண்டலத்திற்குள் உள்ள தொலைதூர சூப்பர் நோவாக்கள் மற்றும் பிற வன்முறை வானியற்பியல் நிகழ்வுகளிலிருந்து உருவாகும் மிகவும் உயர் ஆற்றல் கொண்ட மின்னூட்டப்பட்ட துகள்கள் ஆகும். இந்த ஹெலியோஸ்பியர் எவ்வாறு நம்மை பாதுகாக்கிறது? ஹெலியோஸ்பியருக்குள் உள்ள காந்த புலன்கள் ஒரு பெரிய மாறும் தடையாக செயல்படுகிறது. ஜிசிஆர்கள் இந்த காந்த புலன்களை சந்திக்கும் போது அவற்றின் பாதைகள் திசை திருப்பப்படுகின்றன, சிதறடிக்கப்படுகின்றன அல்லது வேகம் குறைக்கப்படுகின்றன. ஹெலியோஸ்பியர் இல்லை என்றால் பூமியும் மற்ற கோள்களும் இந்த ஆற்றல் மிக்க துகள்களின் அதிக பாய்ச்சல்களுக்கு ஆளாக நேரிடும். கேலக்டிக் கோஸ்மிக் ரேஸ் உயிரினங்களுக்கு டிஎன்ஏ பிளர்வுகளை, அதாவது மியூட்டேஷன் ஏற்படுத்துவதன் மூலம் ஆபத்தை ஏற்படுத்தும். உணர்திறன் வாய்ந்த மின்னணு உபகரணங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். ஆனால் இவைகளிலிருந்து சூரியன் நம்மை பாதுகாக்கிறது. 10வது உண்மை, சூரியனுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆயுட்காலம் இருக்கிறது. தற்போது சூரியன் ஒரு முக்கிய வரிசை நட்சத்திரம், அதாவது மெயின் சீக்வென்ஸ் ஸ்டார் ஆகும். இதன் பொருள் அது அதன் மையத்தில் ஹைட்ரஜனை ஹீலியமாக மாற்றி மகத்தான ஆற்றலை வெளியிடும் காலப்பகுதி. இது ஒரு நட்சத்திரத்தின் வாழ்நாளில் மிக நீண்ட மற்றும் நிலையான கட்டம். இன்னும் சுமார் 500 கோடி ஆண்டுகளுக்கு பிறகு சூரியனின் மையத்தில் உள்ள ஹைட்ரஜன் எரிபொருள் தீர்ந்து போகத் தொடங்கும் போது நியூக்ளியர் ஃபியூஷன் மெதுவாகும். அப்போது ஈர்ப்பு விசையானது மையத்தை சுருக்கி அதன் வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தை அதிகரிக்கும். இது மையத்தை சுற்றி ஒரு ஹைட்ரஜன் இணைவு படலத்தை தூண்டி சூரியனின் வெளிப்புற அடுக்குகளை விரிவடைய செய்யும். இதைத் தொடர்ந்து சூரியன் ஒரு சிவப்பு ராட்சச நட்சத்திரமாக அல்லது ரெட் ஜெயண்ட் ஆக பெருத்து இப்போது இருப்பதை விட 100கணக்கான மடங்கு பெரியதாகவும் குளிர்ந்ததாகவும் மாறும். அதன் வெளிப்புற அடுக்குகள் தற்போது புதன் மற்றும் வெள்ளியின் சுற்றுப்பாதைக்கு அப்பால் நீடிக்கப்பட்டு அவைகளை விழுங்கி ஆவியாக்கிவிடும். பூமியை அது உடனடியாக விழுங்காவிட்டாலும் அது வாழ முடியாத சாம்பல் மேடாக எரிந்து அதன் கடல்கள் கொதித்து வளிமண்டலம் அரிக்கப்படும். அது உடல் ரீதியாக பிழைத்தாலும் உயிரற்ற தரிசு பாறையாகவே இருக்கும். சூரியனின் மையப்பகுதி தொடர்ந்து சுருங்கி அதன் வெப்பம் 10 கோடி டிகிரி செல்சியஸாக குறையும். அங்கு ஹீலியம் அணுக்கள் இணைந்து ட்ரிபிள் ஆல்ஃபா செயல்முறை மூலமாக கார்பனாக மாறத் தொடங்கும். இது தற்காலிகமாக ஒரு புதிய ஆற்றல் மூலத்தை வழங்கும்.
அதன் மையத்தில் உள்ள ஹீலியம் தீர்ந்தவுடன் அங்குள்ள ஃபியூஷன் அல்லது இணைவு நின்றுவிடும். பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளில் அது படிப்படியாக அதன் வெளிப்புற அடுக்குகளை விண்வெளிக்குள் உமிழும். இதை கோல் நெபுலா கட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இதன் வெளிப்புற அடுக்குகளை உமிழப்பட்ட பிறகு சூரியனின் மிக அடர்த்தியான வெப்பமான மையப்பகுதி மட்டுமே எஞ்சியிருக்கும். இந்த எச்சம் ஒரு வெண்குறுங்கோள் அல்லது ஒயிட் டார்ஃப் என்று அழைக்கப்படுகிறது. இது மிகவும் அடர்த்தியானது. 1 டீஸ்பூன் வெண்குறுங்கோள் பொருள் டன்கள் எடையுடையதாக இருக்கும். இது வெகுவாக குளிர்ச்சியடையும். கடைசியில் பல்லாயிர கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு இது முழுமையாக குளிர்ந்து கருப்பு குறுங்கோளாக மாறும். நமக்கு ஒளியையும் ஆற்றலையும் அளிக்கும் சூரியனை பற்றின சில உண்மைகள் இவைதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் இதை லைக் செய்யுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி.